Really? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பப்ஜி செர் பார்க்கில் ஹெலிகாப்டர் எங்கே இருக்குது, அதை எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா பேத்துக்கு இன்னும் தெரியாது. நிறையா பேர் பார்த்துட்ருப்பீங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் இந்த மாதிரி செர் பார்க் என்ட்ரு ஆனோடனே நிறையா பிளேஸில் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து வச்சுருப்பாங்க. சரிங்களா? செர் பார்க்கில் இதை வந்து வியூ கொடுத்துட்டு இதில் வந்து ஃபெரிஸ் வீல் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குங்களா, அந்த பிளேஸில் தான் வந்து ஹெலிகாப்டர் இருக்குங்க. இந்த இடத்த கிளிக் பண்ணி டெலிபோர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்தீங்க அப்படின்னா நேராக இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ராட்சச இது சுற்றிட்டு இருக்கோம். அதில் வேணால் நீங்கள் விளையாடலாம். இங்கே போனீங்கன்னா இது வந்து குட்டியாக இது இருக்கும். இது ஹெலிகாப்டர் கிடையாது, இது சின்னதாக இருக்குல்ல அது. இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா, ஹெலிகாப்டர் எடுக்க வந்தோம்ல, இதை அப்படியே இங்கே நிறுத்திட்டு இப்படி ஜம்ப் பண்ணிட்டேன். அது போய் கீழே விழுந்துட்டோம். எப்படி விழுகுதுன்னு பார்ப்போம். அடுத்து ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு போவோம். பார்த்தீங்கன்னா தண்ணியில் விலக போகுது. ஸ்கோப் போட்டு பார்த்தா தான் தெரியுது. தண்ணியில் அங்கே போய் விழுந்துருச்சுனாலும் வெடிச்சிருச்சுனாலும் எகைன் திரும்பி இதே இடத்துக்கு வந்து வந்துடும். என்னடா இன்னுமா விழுகாம இருக்கு? ஓகே, தண்ணீரை முங்கிருச்சு. இப்போ இங்கே ரிட்டர்ன் வந்துடும். அது வரக்குள்ள நம்ம போய் ஹெலிகாப்டர் எடுப்போம். இங்கே தான் வந்து கீழே தான் ஹெலிகாப்டர் இருக்கும். ஓகேங்களா? அது போக இன்னொரு விஷயம் சொல்லித்தரேன். இந்த இடத்துல எப்படின்னு, இந்த இடத்துல இது மேலே ஏற பார்க்குறப்போ ஒரு சிலர் வந்து கீழே விழுந்துருவீங்க. ஓகேங்களா? இப்படி போட்டு டபக் இப்படி வேணால் ஏறிக்கலாம். இப்படி ஒரு சில டைமில் இப்படி இறங்குறப்போ கரெக்டாக இந்த மாதிரி கேப்பில் விழுந்துட்டிங்கன்னு வச்சுக்கலாம், இந்த ஹெலிகாப்டர் ஏரியாவில். இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ரைட் சைட்லேயே சுற்றி இந்த எட்ஜில் இந்த ஓரத்துலேயே ஓடி வரணும். சரிங்களா? இல்லைன்னா கீழே விழுந்துடுவீங்க. அப்புறம் மறுபடியும் வெளியே போயிட்டு தான் வரணும். இப்படி இந்த ஓரத்துலேயே வந்து இந்த இடம் தான் மொக்கு. இந்த சைடில் வந்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலான நம்மளோட செர் பார்க்கோட அழகான வியூ வந்து உங்களால் பார்க்க முடியும். ஹார்ட் ஷேப்பில் அழகான ஹார்ட் தெரியுது. இங்கேருந்து எகைன் இப்படி போனோம்னா இந்த கேப்பை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஒரு தொடப்ப கட்ட மாதிரி இருக்குல்ல, இந்த இடத்துல ஓடி வந்து இங்கேருந்து இப்படி ஜம்ப் பண்ணீங்க அப்படின்னா இப்படி மேலே பிடிச்சிக்கும். அப்புறம் இப்படி வந்துடலாம். ஹெலிகாப்டர் எடுக்கிறதுக்கு இங்கே வந்துட்டு ஹெலிகாப்டர் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோம். ஓகே, ஹெலிகாப்டர் வந்துட்டு கெட்டின் டிரைவ் காட்டும். டிரைவ் கொடுத்து அசென்ட்னு கொடுத்தீங்கன்னா மேலே போகும். சரிங்களா? டிரைவிங்கில் லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் நம்மளோட கண்ட்ரோல்ஸ். மேலே தூக்கணும்னா கீழாக்கணும், கீழாக்குனா மேலே போகும். சரிங்களா? இதை பேஸ் பண்ணி தான் அப்படி நீங்கள் ஓட்டிகிட்டு போகணும். இதில் அழகான இந்த வியூ வந்து சுற்றி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் மவுண்டெயின்ஸ். இந்த வாட்டர் தாண்டி போக முடியுமானா போகாது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை தான் வந்து போகும். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஐலேண்ட்லாம் இருக்கும். இங்கே அழகான ஒரு பிளேஸ் இருக்குது, சுற்றி காமிச்சு தரேன். இந்த மெசேஜ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரிவர் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்தீங்கன்னா இந்த இடத்த வந்து கூப்பிட்டு வந்து பாருங்கள். இந்த இடத்துல அழகான ஒரு வானவில் மாதிரி ஒரு கலர் இருக்கா. இப்போ இங்கே வந்து நம்ம லேண்ட் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் ஹெலிகாப்டரை வந்து நிறுத்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸோடலாம் வந்து இங்கே ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் இங்கெல்லாம் பார்த்துட்டு தண்ணியிலலாம் இங்கே விளையாடலாம். பார்க்க ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் மாதிரியே இருக்கும். கேமில் விளையாட பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் செட் ஆகும். அப்புறம் எகெயின் அசன் கொடுத்தோம்னா மறுபடியும் ஹெலிகாப்டரை எடுத்துட்டு இந்த மாதிரி அருவி மாதிரி கொட்டுது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. தண்ணி எங்கேருந்து வருது பார்ப்போம். இதுக்கு மேலே போகாது. நம்ம செர் பார்க்கில் பார்த்தீங்கன்னா அழகான அந்த ஹார்ட் ஷேப்பில் தெரியுது பாருங்கள்.
ஃபுட்பால் ஸ்டேடியம் வந்து இங்கே இருக்கு. பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டு. நிறைய பேர் சுட்டுக்கிட்டே இருப்பானுங்க இங்கே போனோம்னா. இப்போ பார்த்துக்கங்க கீழே இறக்குற எப்படி சுடுறானுங்கன்னு. இது வந்து அழகான அந்த ரோடு வியூக்கு போயிட்டு ரோடை பார்த்துட்டு வருவோமா. மவுண்டைன்ஸ். இங்கே வேணாலும் நம்ம நிறுத்தி விளையாடலாம். விளையாடலன்னா சும்மா உட்காந்து பேசி ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக நிறைய பேர் இதுக்குள்ளே வர்றாங்க. நான் எல்லாம் நைட்டு ஒரு 10 o'clock மேலே நிறைய பேர் பார்ப்பேன். கேட்டால் சொல்லுவாங்க இங்கே தான் இருப்பாங்க, மேட்ச்சில் விளையாட மாட்டாங்க. கேட்டால் செர் பார்க்கில் வர்றது ஒரு மைண்ட் ரிலேஷன் மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. நீங்கள் பப்ஜி ஃபேனாக இருந்தால் நம்ம யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு போய் இதை இறக்க போகிறோம். இப்போ பாருங்கள் எப்படி அடித்து தம்சம் பண்ணுறாங்கன்னு. யாரையாவது லிஃப்ட் கொடுப்போம். ஆஹா, பலூன் மேலே இருக்கிட்டமே. ஸ்டேஜில் தான் புது பிளேயர்லாம் இறங்கியிருப்பாங்க, அதனால அந்த இடத்துல இருக்கும். ஹலோ ஹலோ, நம்ம வண்டி நிறுத்திட்டோம். எல்லாரும் ஏறுறாங்களான்னு பார்க்கலாம். ஒரே ஒருத்தங்க ஏறிட்டோம். சீட்ல தெரியும் நம்ம தான் ட்ரை. அவன் வேணும்னு கேட்குறான், வச்சுக்க. என்ஜாய். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்படி தான் வந்து